ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோ நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கதைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கதைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எல்லாம் கரமுயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நம்மளுடைய வார்த்தைக்காக காத்திருக்கோம். எங்களோட நீர் பேசும் வல்ல வார்த்தைகள் நடந்தது புதிகமை இயேசுவின் நாமத்தில் மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்வதுமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சங்கீதம் 34வது சங்கீதம் 34வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கணும் சொல்லும்போது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொடுக்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இந்த கடைசி பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அவரை நம்புகிற. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே? எனக்கு கேட்கல பாருங்க, நல்லா தான் சொல்லுங்க. முட்டை குழம்பா? முட்டை குழம்பா? அது ஒன்று வாங்கிக்கிறது தான். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சொன்னார். குற்றம் சாட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கை எதிர்க்க நம்புறீங்க. குற்றம் சாட்டப்படுகிறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு கருத்து ஒரு மனுஷன். விமர்சனங்கள் உலகத்தில் இருக்குது, அதில் நம்ம தப்பி போகணும். அது ஒரு பக்கம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. காக்கா பறக்கும்போது கொஞ்சம் தூரம் பறக்கணும். கழுகு எல்லாத்துக்கும் மேலே பறக்கணும். அந்த இடத்துல காம்படிட்டர் இருக்க மாட்டாங்க. குற்றம் சாட்டப்படுவதற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது தேவனோடு வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தோடு தொடர்புடையது. இது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் வழியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. For there is no condemnation for those who are in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்கேல் வித்தியாசம், அவங்களுக்கான அளவுகோல், அவங்களுடைய வாழ்க்கை முறையில அவங்களை தேவன் வகைப்படுத்துறது ரொம்ப வித்தியாசம். அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் உங்களையும் கண்ணியும் அழைத்திருக்கிறார். அவங்க நம்புறவங்க அவங்க சொல்லுங்க. சத்தத்துக்கு 2 பேரை குறிச்சு பார்க்கலாம். முதல் மனுஷன் கிதியோன். அவன் தனி மனுஷனா நிற்கும் போது அவன் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆள தெரியும். அவன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அனுபவத்தை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு எல்லாராலையும் சோபாண்டி ரொம்ப பிரபலமான அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் தேவன் அவன் மேல வைத்து தெரிந்து கொள்ளு.
அவர் எப்படி மாத்திருது? பராக்கிரமசாலி மாறி. அவர் முதல்ல கூப்பிடும்போதே பராக்கிரமசாலியை கூப்பிடுவார். ஸோ இந்த உலகத்தில் நம்மளை அநேக காரியங்கள் ஒவ்வொரு விதமாக அழைத்தாலும் நம்மளை குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அழைக்கிற முதல் பதம் பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. எந்த விதத்தில் வெறும் சரீரத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய ஆத்மாவில் மட்டும் இல்லை, என்னுடைய உள்ளான மனுஷன்ல நான் பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையை காட்டிலும் ஒரு மேலான வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மேலான பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மேலான நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த விதத்துல வேற எந்த மனுஷனும் கிடையாது. இந்த விதத்துல இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரையும் வகைப்படுத்த முடியாது. இந்த விதத்துல இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜன பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லத்தக்க விதமா வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் அழைக்கும் போது பராக்கிரமசாலி அழைக்கிறார். நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியலையே, ஒரு பயனாங்குடி மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் கர்த்தர் நம்ம அழைக்கிற முதல் வார்த்தை, அன்னைக்கு கிதியோன் அழைச்சது உண்மைனா இன்னைக்கு நம்மையும் அழைக்கிறது உண்மை. பராக்கிரமசாலியே, பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதை நம்புற அந்த ஒரு அனுபவம் நம்மளை அப்படிப்பட்ட லெவலில் வாங்க. நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம இந்த உலகத்தில் நடத்தப்படுவோம். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையும் வேற வேறையா இருக்க முடியாது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அப்படி வாழ்கிறோம். நான் குற்றம் சாட்டப்பட முடியாதவன் என்கிற விதமும் வசனம் சொல்லல. குற்றம் சாட்டப்படுவது 34 வருஷம் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. எந்த பழியையும் கொண்டு வந்து கர்த்தர் நம்ம தலையில் வைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லலாமா? வேறமா ஆமே. சில நேரங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க வார்த்தையை ரிசீவ் பண்ண அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை பலன் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் இந்த வார்த்தை விதைக்கப்படுது. இதை விதைக்கிற அந்த ஆத்மா, இதை பெற்றுக்கொள்கிறது தாகம், இது விதைக்கப்படுற வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்குறது இம்பார்ட்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருன்றதை வித்தியாசப்படுத்தி ஆரம்பிக்கும். கிதியோனுக்கு கீழ்ப்படிந்தார், பராக்கிரமசாலியாக பெரிய ஒரு காரியத்தை உலகத்தில் செய்து முடித்தார். எல்லா படைகளை எதிர்க்கின்ற போதும் அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆளுமை எங்கிருந்து வருது? கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை நம்பி வாழ்கிறவன் தான். கர்த்தரை நம்புறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நம்ம காலையில் எழுதி வச்சு போகிற வசனத்தை, அது ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிக்கும். எல்லாரும் செழிக்கலாம், ஆனால் இந்த செழிப்பு வித்தியாசமானது. இது உள்ளான மனுஷனிலிருந்து உண்டாகிற செழிப்பு, உள்ளான மனுஷனிலிருந்து உண்டாகிற ஒரு செழிப்பு, உள்ளான மனுஷனிலிருந்து உண்டாகிற ஒரு சந்தோஷம். நம்ம வெளியில கிடைக்கிற சந்தோஷம் கொஞ்சம் நேரம் இருக்கும், அவன் போயிடும். ஆனால் உள்ளான ரீதியில தேவன் கொடுக்குற இந்த சந்தோஷம், நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைந்த நாளில் உண்டான அந்த சந்தோஷம், நம் தேவனை பற்றிக்கொள்ள விரும்புகிற காரியங்கள்ல நமக்கு உண்டாகிற அந்த சந்தோஷம், இது எப்போ வந்து போறதில்லை. அது நம்மளை இன்னும் மென்மேலும் அது வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. நம்மளை வித்தியாசமான ஒரு மனுஷன் நீதி மேல நீதி செய்யறோம்னா, இந்த உலகத்துல தேவனுக்காக பல காரியங்களை சாதிக்கிறோம்னா அவளை மாற்றி இருக்கு. முதல் மனுஷனுக்கு கிதியோன் சொல்லுங்க, பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. போதுங்கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் எளியா சொல்றாரு. ஆனால் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க, வெகு தூரம், வெகு தூரம். இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி காரியங்களை புரிஞ்சுக்கலாம். வேதத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கும். யோசனை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். அவன் ஜெயிலில் வைக்கப்படுறான். ஜெயிலில் வைக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற வித்தியாசமான ஒரு குணாதிசயத்தை அவன் கண்டுகொள்றான். அதை குறித்து கூட இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கும்படி அந்த சொப்பனத்தை சொல்றான். அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் படிச்சது. 2 பேர் உள்ள போடப்படுறாங்க. ஒருத்தர் பாலப்படுறாங்க, இன்னொருத்தர் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற 2 பேரையும் உள்ள போடுறாங்க. அப்போ நீ வந்து திரும்பவும் ராஜாவுக்கு தனி ஒரு வார்த்தை கொடுப்ப, சாப்பிட்றதுக்கு பரிமாறுவ. சொன்னபடி அவனுக்கு நடந்தது. கடவுள் முன்ன இந்த மாதிரி செஞ்சிருவாங்கன்னு இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை சொன்னபடியே நடந்தது. நீ எப்போ போறியோ அரண்மனைக்குள்ள போகும்போது என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் மறந்து போயிட்டான். இன்னொரு நாள்ல தேவை எழும்போது யோசிப்பை நினைக்கிறாங்க. இந்த உலகம் எப்பொழுது நம்ம நோக்கி பார்க்கிறோம்னா, எப்பொழுதெல்லாம் தேவை எழுதும் அப்ப நம்மள்ட்ட திரும்பும். சொல்லுங்க, எப்பொழுதெல்லாம் தேவை எழுதும் அப்போ நம்மள்ட்ட திரும்பும். எல்லாமே கண்டுபிடிப்புகள் தானே. கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு கண்டுபிடிப்பு
கண்டுபிடிப்புகளும் தேவைகளுடைய ஒரு விளைவு. இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சனுடைய விளைவு இந்த ஃபேன், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சனுடைய விளைவு இந்த மைக்ரோஃபோன். ஸோ ஒரு தேவை அந்த கண்டுபிடிப்புக்கு காரணமாக அமையும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் பொருட்களை பயன்படுத்துறது போல மனுஷர்களையும் பயன்படுத்திக் கொள்வது மனுஷர்களை நம்ம காண்கிறோம். வேணும் மனுஷனை பயன்படுத்திக் கொள்ள முடி வைக்காம ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவரையும் பண்படுத்தும்படி மியூச்சுவலா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்த்தும்படி இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படுகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மையை இந்த மனுஷன் மறந்துட்டார். இன்னொரு நாள்ல சொப்பனம் காண்கிறதுக்கான விளக்கத்தை தேடும் போது ஆமா எனக்கு ஒருத்தர் விளக்க சொன்னான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு தேடி வர்றாங்க. எப்போ தேவை எழுதுற போது அத்தனை நாளவும் யோசிப்பு உள்ளதான் இருக்கான். வசனத்தில் தெளிவாக பார்க்கிறோம். அவனை பற்றின காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் எப்போதும் எங்கும் எல்லா விதத்திலையும் தேவைக்கு முன்னுள்ளவனா இருக்கான். நாட்கள் நடந்தது கவனிங்க. 41வது அதிகாரம் அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் அங்க பேசுகிறத பார்க்கிறோம். 28வது அதிகாரம் பார்வோனுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. நாம் செய்ய போவதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம், அதற்கு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். தன் வாழ்க்கையில நடந்ததுவே அவன் பேசுறான். இந்த பகுதியில் நிறைய முறை பேசிட்டு நிறைய முறை தியானிக்கிறோம். நம்ம பேசுகிற விஷயங்களை பேச போறதில்ல. இன்னைக்கு நம்ம கவனிக்கிற விஷயம், நம் மனுஷனால மறக்கடிக்கப்பட்டு போகும்போது தேவன் நம்மை தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வைப்பார். நம்புறீங்க? நான் மனுஷனால மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னா, நான் மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட நிலையில நான் வாழ்கிறதுக்காக என் உள்ளம் தேவனுக்காக கொண்டிருந்த பக்தி வைராக்கியத்தினால ஒரு வேலை புறம்பி தவிச்சா நீங்க உள்ளத்துல ஒரு நம்பிக்கை ஒன்று சொல்லலாம். சங்கீதம் 34 கடைசி வசனம், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும், இந்த வார்த்தை அடுத்தது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும். கர்த்தரை நம்புற மனுஷனா இருந்தா மட்டுமே போதும். எல்லா வழிகளுக்கும் தேவனை நீங்களாகும், எல்லா அமைச்சருக்கும் தேவனை நீங்களாகும். விமர்சனங்களை எழவிட்டு அப்புறம் குணப்படுத்துறதை காட்டிலும் விமர்சனங்களே எழாத அளவுல வேறொரு உயர்ந்த ரகமான வாழ்க்கையை காண்கிறது. விசுவாசத்தில் வெவ்வேறு படிநிலைகள் இருக்குது. விசுவாசத்தினுடைய ஸ்டேஜஸ் சொல்லலாம். நம்ம பிள்ளைய வளர்க்கறத சொல்றவங்கள யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு லெவலில் பிரிக்கிறாங்க. அடுத்து 3rd இருந்து 5th வரைக்கும் ஒரு செக்மெண்ட்டை பிரிக்கிறாங்க. அப்புறம் 6th to 8th வரைக்கும் அடுத்த ஒரு செக்மெண்ட்டை பிரிக்கிறாங்க. 9th to 12th அடுத்த ஒரு செக்மெண்ட்டை பிரிக்கிறாங்க. ஒரே பிள்ளை தான் அந்த ஸ்டேஜஸ்ல வளர்றதை பொறுத்து அதனுடைய வளர்ச்சியை வகைப்படுத்துறாங்க. படிப்பு பொறுத்து நான் சொல்றேன், படிப்பு ஒரு காரியம், அது உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பெரியது கிடைக்கிறது. விசுவாசத்தினுடைய வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. நம்ம வாழ்க்கையில் அந்த உலகத்துல தேவனுக்காக எழுத வேண்டுமானால், குற்றம் சாட்டப்படாத ஒரு உயர் ரகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் விசுவாசத்தின் உயர் நிலையை பின்பற்ற வேண்டியது அவசியம். 170 பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலன்னு சொல்றாரு. கொர்நேலியுக்குள்ள இருந்த அந்த ஜெபத்தை கண்டு கொர்நேலியுவே உடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில வந்து நினைந்தருளப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்கிறார். எல்லாரும் விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா இந்த விசுவாசம் 170 விசுவாசத்துல ஒரு வித்தியாசத்தை, ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டவர் காண்கிறார். எல்லாரும் உலகத்துல இருக்கிறாங்க, பட் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட ஸ்பெஷலா ஒன்று எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த விசுவாசத்தினுடைய அந்த ஸ்டாண்டர்ட். நான் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இன்னும் குழந்தையா இருக்கிறேன்னா, விசுவாசத்துல வளர்ற மனுஷனா இருக்கிறேன்னா, அல்லது வளர்ந்த நிலையில் இருக்கிறேன்னா, இதை நம்ம பிரிச்சிடலாம். பிரச்சனை வரும்போது ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்றது ஆரம்ப நிலை. சீஷர்கள் அதான் பண்ணாங்க. யோசேப்பு பிரச்சனைக்கு பதில் சொல்றதுக்கு மிக உயரிய லெவலுக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கூட இருக்கும்போது காட்சியும் கடலையும் பார்த்தப்போ, ஐயா நாங்க சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, சீக்கிரம் எழுப்புங்க, ஐயோ நாங்க சாக போறோம்னு சொல்லி அவங்க கூப்பிட போடுறாங்க. ஆண்டவர் எழுப்பி சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே எவ்வளவு காலம் உங்களோட இருக்கு சொல்லுங்க. அது பேசிக் லெவல், அடிப்படை விசுவாசத்தினுடைய ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. அது அடிப்படை. பதிலுக்குள்ள கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்க பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிற மனுஷன் சொல்றான், ஐயா 38 வருஷமா நான் படுத்த முடியல கிடக்கிறேன், என்னை யாராவது வந்து எழுப்புவாங்களான்னு பாக்குறேன். எழுப்பி நான் போறதுக்குள்ள பார்த்தா அதுக்குள்ள தேவன் கலங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் எல்லாம்
நான் என்ன செய்யறது தெரியல. அப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ சுகமுடைய வேண்டும் என விரும்புகிறாய். யோவான் 5:6. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம விசுவாசத்துல எந்த லெவலில் இருக்கோம். எனக்காக யாராவது கலப்பாங்களா அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா விசுவாசத்தினுடைய வளர்ற லெவலில் இருக்கும். யோசேப்பு சொப்பனத்துக்கான விளக்கத்தை தேடிட்டு யாரோ ஒருத்தர் போய் நாடி நிக்கல, அவன் விளக்கம் கொடுக்குறான். எதற்கு கவனிக்கிறீங்க? அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பெறுகிறான். இதை எப்படி பிரிச்சிடலாம்? தேவ சத்தத்தை கேட்கிறது ஒரு ஆரம்ப லெவல். தேவ சத்தத்தை கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வது ஒரு மீடியமான லெவல், மீடியாக்கள். தேவ சத்தமாகவே மாறுவது விசுவாசத்தினுடைய அந்த உச்சபட்ச நிலை. தேவன் விரும்புகிறார். என்னைக்கு நம்ம தேவன் எதிர்பார்க்கிற நிலைக்கு வரோமோ அப்பதான் ஆண்டவருடைய கூட நம்ம பார்த்து சந்தோஷப்படும். அப்பதான் சங்கீதம் 34 கடைசி வசனம் நமக்கு சொந்தம். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. எல்லா வார்த்தையை சொல்லுங்க, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல குற்றம் சுமராது, குற்றம் சுமராது. ஐயோ இப்படி பண்ணிட்டாருன்ற பேச்சுக்கே இடம் கூட ஆண்டவர் வைக்கிறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்துல தரிசனத்துக்கான கடக்கிறதுக்காக அவன் யாரையோ காத்திரல, ஏதோ ஒரு மனுஷனை நாடி அல்ல, அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அந்த வசனத்துல அழகா சொல்றான், நான் அல்ல தேவனே மங்களகரமான உத்தரவு உங்களுக்கு அருள்வாராகன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுதான் அந்த பகுதியில் சொல்றான், நீங்க மறக்கடிக்கப்பட்டு போயிட்டீங்க, என்னை மறந்துட்டீங்க. தன்னுடைய வேதனைகளையும் நம்ம பதிவு செய்யணும், மறக்கல. 30 வசனத்தில் பார்க்கிறோம், எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன மறந்தது மாதிரி இந்த வறட்சி ஒன்று வந்துச்சுன்னா எல்லாமே காலியாயிடும். நம்ம வாழ்க்கையில செழுமை இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். பட் எப்போ நெருக்கங்கள் வருதோ அப்போ நம்ம உட்காந்து நம்மளுடைய பிளான்ஸ் செக் பண்ணணும். சொல்லுங்க, தோல்வி ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பெரிய நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்குது. நல்ல சமையல் அதை ஆரம்பிச்சோம். நமக்கு தேவன் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஜீவன். ஆண்டவர் தந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மூச்சு. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட். இது எவ்வளவு உண்மையோ அதே உண்மையா தேவன் நமக்கு கொடுத்த மரணமும் ஆசீர்வாதம். ஆண்டவர் நாமே சொல்லுங்க, ஒருவேளை அந்த மரணமும் இல்லைன்னா நம்ம நித்தியத்துக்குள்ள போக முடியாது. ஆசீர்வாதத்தினுடைய என்ட்ரன்ஸா சாபத்தின் அடையாளமாக ஏற்பட்ட மரணத்தை கர்த்தர் சிலுவையில் செஞ்சு நிறுத்தத்தினாலே மாற்றி அமைத்திருக்கிறார். யோசேப்பு கடந்த காலங்களில் கடந்து வந்த வலிகள் வேதனைகள் எல்லாத்துக்கும் கூட நின்று இங்கே அழகா பேசலாம். பேசும்போது சொல்றான், உங்களுடைய பரிபூர்ணதையெல்லாம் மறக்கப்பட்டு போயிடும். உனக்கு வாழ்க்கையில் பட்ட பாடுகள் எல்லாம் இடத்துல ஒரு வாரத்தில் அடக்கலாம். நான் எவ்வளவோ என் சகோதரர்களுக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போயிடுச்சு. அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த வறட்சி வரும்போது தான் அவங்களுக்கு புத்தி தெரியும். எல்லாம் முடிஞ்சு போகும்போது தான் நம்மளோட ஒரு தெளிவு உண்டாகும். ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து என்னுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறது எனக்கு ஞானம் தான். என் நித்திய வழியிலே நடக்கும். வேதனை உண்டாக்குகிற வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எனக்கு சரியா பார்க்க தெரியல ஆண்டவரே, எனக்கு பார்க்கறதுக்கு உதவி செய்யும். என்னுடைய மன கண்களை எனக்கு திறந்துருக்காங்க, நான் தெளிவாக பார்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மனுஷனுடைய நடைகள், மனுஷனுடைய யோசனைகள் அவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கு. என் சைடில் பார்க்கும்போது நான் செஞ்சதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தர் சைடில் பார்க்கும்போது அவர் செஞ்சதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எது கரெக்டான ஸ்டைல்னு கேட்டால் தேவன் எப்படி பார்க்குறாரு? அவரின் உள்ளத்தை பார்க்குறாரு, அந்த பாரத்தை பார்க்குறாரு, நோக்கத்தை பார்க்குறாரு. இந்த உலகத்தில் வாழ்க்கை நம்ம எல்லாருக்குள்ள தேவன் இருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. நம்மை குற்றஞ்சாட்ட தேவன் அனுமதிக்கிறவரே இல்லை. நான் ஸ்கூல்ல இருந்தேன். ஸ்கூல்ல இருந்தப்போ பேரண்ட்ஸ் வருவாங்க. என் லோக்கல் இருக்க ஸ்கூல்ல இருந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் வருவாங்க, சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இப்படிலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, என் பிள்ளை இவ்வளோ லேட்டாக வருது, என் பிள்ளை வந்து இவ்வளோ சாப்பிடாம வருது, என் பிள்ளை இப்படி வசதி இல்லாமல் பஸ்ஸில் உட்காந்து வருது, மழை பெய்ஞ்ச தண்ணி இல்லாமல் பஸ்ஸில் ஒழுகுது, நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்களா, இது கேட்க மாட்டீங்களா இப்படி சொல்லி சார் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய இஷ்யூஸ் தான் நான் அட்டன் பண்ணுறேன். நான் அட்டன் பண்ண பெரும்பாலான பேரண்ட்ஸஸ் நான் கொள்ள நடந்தது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குறை சொல்லும் போதெல்லாம் எதை குறை சொல்லுவாங்கன்னு கேட்டால், தன்னுடைய பிள்ளை மேலே ஒரு சில பிள்ளைகள் மேலே உண்மையிலே தவறு இருந்த போதும் எந்த தாயத்தை கூட தன் பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் எல்லா தாயத்தோடைய சுவாபமும் கூட. என் பிள்ளை எப்படி கொடுப்பேன், நீங்கள் இதை சரியாக வச்சுக்க கூடாதா, நீங்கள் எப்படி சரியாக பண்ணிக்க கூடாதா? ஸோ ஒன்று எனக்கு அந்த இடத்துல உணர்த்தினேன். நம்ம ஸ்கூலில் போய் சரியாக படிக்காமல் இருக்கும், நீங்களும் நல்லா படிக்கிறோம், என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. படிக்காமல் இருந்தோம்னா வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க, வந்து நின்று
உங்க பையன் இதை படிக்கல, அதை படிக்கல, அதை செய்யல, இதை செய்யல அப்படி லிஸ்ட் வச்சா உடனே நம்ம பேரண்ட்ஸ் இருந்து வர கேள்வி என்ன வரும்? நீங்க கொஞ்சம் கூடுதல் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்க கூடாதா? நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி பண்ணிக்க கூடாதா? ஏன் உள்ள இருக்கிற அன்பு தேவன் நம்மை குற்றம் சாட்ட அனுமதிக்காத லெவல்ல நம்ம வாழணும்னா அப்படிப்பட்ட ஒரு லெவல்ல நம்ம இருக்க வேண்டியது அவசியமானது. எப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கூடுதல் லெவலில் நிறுத்துவார்னா பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சட்டம் உண்டாகி இவர்களுடைய நேசகுமார், அது அவர் மட்டும் இல்லை, அவரை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் பொருள். நம்முடைய வாழ்க்கையில என்ன வேதனைகள் இருந்தாலும், என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் தேவன் நம்மை அழைப்புக்கு நேராக நம்ம அப்படியே வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிப்போமா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்யலாம், நிச்சயமா உதவி செய்யலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் உதவி செய்தான். அவன் கடந்த காலங்களில் கடந்து வந்த நிறைய அனுபவங்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனுடைய மனுஷனா மாறிடுச்சு. அந்த ஆதியாகமம் 40 அதிகாரத்தினுடைய வசனத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தை நம்ம எல்லாரையும் குறித்து சொல்லப்படும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், நிச்சயமா உணர்த்துவார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ நடக்க வேண்டிய வழி இதுவே, நீ போக வேண்டிய பாதை இதுவே அப்படின்னு ஆண்டவர் நமக்கு காண்பிச்சு கொடுப்பார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவரை பற்றி கொடுக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம விடும் போது நம்மளுக்கு நன்மைகளை சுதந்திரிப்போம். இப்படிப்பட்ட நன்மை அவரை நம்புகிற ஒருவன் சொன்னார். அப்படியே ஒரு பாட்டில் கற்றுக்கொள்ளலாம். எளிமையாக இருக்கு. நான் நம்புறேன். என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே. நீங்க ரிப்பீட் பண்றீங்களா? என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே. சொல்லி கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பியும் வழிக்கும் புரியல. சொல்லி கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பியும் வழிக்கும் புரியல. வழி இதுவே 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 என்று சொல்லுங்க, வழி இதுவே 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 என்று சொல்லுங்க. நான் வழுவாமல் நிற்க துணை நில்லுங்க, நான் வழுவாமல் நிற்க துணை நில்லுங்க. நம்மை சொல்லுங்க. பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலை. எழுந்து பாடலாம். சொல்லி கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பியும் வழியும் புரிய. நோக்கி சொல்லுவோம். சொல்லி கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பியும் வழியும் புரியல. வழி இதுவே 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 என்று சொல்லுங்க, வழி இதுவே 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 என்று சொல்லுங்க. நான் வழுவாமல் நிற்க துணை நில்லுங்க, நான் வழுவாமல் நிற்க துணை நில்லுங்க. என் பிதாவே,
அவனுடைய பிதா, நம்முடைய தெய்வம், நம்முடைய கண்மணி, நம்முடைய தேவன் நமக்கான எல்லாவற்றையும் காலத்தில் நேர்த்தியை செய்கிறது. சங்கீதம் 34 கடைசி வசனம் மறக்கவே கூடாது. கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரரின் ஆத்மாவை வைத்துக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. Romans 8 முதல் வசனம், for there is no condemnation for those who are in Christ. அந்த சமூகத்தில் அவரை விட்டு கொடுக்கலாம். அவர் இதுவரை நம்மை நடத்தி வந்த பார்த்தீங்க எல்லாவற்றையும் எண்ணி பார்க்க உடைய பிதா, உடைய தேவன், உடைய கண்ணன், உடைய பிதா, உடைய தேவன், உடைய கண்ணன். நம் வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் விட்டு கொடுக்காது. எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு நடந்து வருது. அவங்க நடக்கும் வேடிக்கை போகிறது, என்னோடு நடந்து வருது. தேங்க்யூப்பா. இந்த நாள் இந்த கூடுதல் வந்ததுனால எனக்கு உண்டான வேலை எனக்கு என்ன நடந்துச்சு பர்சனலைஸ் பண்ணுற ஒரு அனுபவம் நம்மளோட வரணும். பர்சனலைஸ் பண்ணுற அனுபவம் நம்மளோட வரணும். பாட்டு பாடிட்டு போது வசந்தாண்டு கூடத்தில் உணர்த்த 84 வசனம், சங்கீதம் 84:5, உண்மையிலே பலன் கொடுக்கிற மனுஷன், சொல்லலாம், உண்மையிலே பலன் கொடுக்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருப்பவர்களும் ஆகியவன். அவங்க இந்த நேரத்தில் நோக்கினார், பலன் நீங்கள் தான். எங்கள் பிதா, எங்கள் தேவன், எங்கள் கண்ணன், உங்களுடைய மகிழ்வுகளும் உங்களுடைய கழிவுகளும் வந்திருக்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை கருத்தை நோக்கி பார்க்கலாம். அப்புறம் இந்த இடத்துல அவங்க படிக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் கற்றுக்கூடாது. அதுக்கு தேவையான ஒவ்வொரு சுகம், வேலை, ஆரோக்கியம், பொருளாதார நன்மைகள், குடும்ப ஆசீர்வாதம், அது குடும்பத்தில் இருக்கிற சாலத்தை சந்திக்கப்பட்ட வாழ்வு, எதிர்காலத்தில் வைத்திருக்கிற நிச்சயம், தேவன் அவர்கள் வாக்கு பண்ணியிருக்கிறதை குறித்திருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம் அவருடைய அடுத்தது ஊழியக்காரனாய் அவருடைய மனமாற வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் குடும்பம் எல்லா விதத்திலும் சந்தோஷமுள்ள ஒரு இடமா மாறணும். அவனே என்னுடைய கூடை மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்க. வருகையில் போகையில் நான் ஆசீர்வதிக்கிறது சொன்னீங்க. பிரயாணங்களை ஆசீர்வதித்தே நன்றி. என்னுடைய சகல காரியத்தில் துணை நின்றே நன்றி. இது தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளாக சொல்றோம். வசனத்தை வாசிக்கவும், அதை நேசிக்கவும், அன்றுவரை இந்த நேரத்தில் நாங்கள் சுவாசிக்கவும் தந்திருக்கிற திருப்பை காய்ச்சோம். உங்களுடைய நாங்கள் மகிழ்கிறோம். அவர்கள் கேட்ட வார்த்தையின்படி குற்றம் சுமராத ஒரு வாழ்க்கை, குற்றம் சாட்டப்பட இயலாத ஒரு வாழ்க்கை இருக்கிற அத்தனை வாய்ப்புகளுக்கு உண்டாகும். அவர்களை நாங்கள் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன், எங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறது. எங்கள் கலன், எங்கள் ஆசை, எங்கள் நோக்கம், எங்கள் தேவை எல்லாம் நீங்கள் தான் உயர்த்து. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசைகள் அவருடைய நோக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களை கட்ட 100 மடங்கு நன்மைகளை காணொலி செய்கிறார். ராஜ்யத்தை விஸ்தரிக்கிற பணிகள், இருள் நிறைந்திருக்கிற உலகத்தில் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களால் ஒவ்வொருவரும் விளங்க கத்தர் செய்கிறார். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் புதிய மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே